அலெக்ஸ், டேய் அலெக்ஸ் வாடா. டேய் அப்பா எப்படி போக்க ஆள் அனுப்பிட்டு போற சொன்னா கேளு. சரிங்க, இன்னொரு நம்ம குடும்பத்தை விட்டு வெளியில வந்திருக்கோம். இப்படி ரோட்ல நிக்க முடியாது, சீக்கிரம் வாங்கிட்டு போகணும் வா. டேய் நம்ம வந்து தனியா வந்துக்கோண்டா, மாட்டினா அவ்வளவுதான், ஒட்டுமொத்த குடும்பம் காட்டுல இருக்குது. சொன்னா கேளு, சீக்கிரம் வா. சரி, முடிஞ்சு போனதா, இவன் ஒண்ணும் பண்ண முடியாது வா. நீங்க தாங்கிக்கிட மாட்டீங்க, நான் மாட்டேன். அலெக்ஸ் வாடா, ஒரே ஒரு வார்த்தை நல்லா இருக்கியான்னு கேட்கணும். ஏய் வேண்டாம், பிரச்சனை ஆயிரும், நான் சொன்ன கேளு, ஒரே ஒரு வார்த்தை. ஏமா நல்லா இருக்கியா? சரி சரி சரி, ரொம்ப நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். போதுமாடா, வா வான்னு சொன்னேன். நீ உள்ள வரண்டா, நான் ஹாஸ்பிட்டல்ல யாராவது இருப்பாங்க. அவன் துறை சொன்னாலும் போய் நான் மருந்துப்புறம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்கண்ணா, இங்கே நில்லு, மேல ஹாஸ்பிட்டலுக்குள்ள வராத, நான் டக்குன்னு போய் மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். அண்ணே என்னடா? ஒரே ஒரு வாட்டிங்க நான் அவகிட்ட ஒரு வார்த்தை பேசிக்கிறேன். நீ என்னடா சொல்ற? பேசுன, ஏதோ ஒரு பொண்ணு அத்திரத்துல விட்ட மாதிரி எனக்கு ஃபீலா இருக்குன்னு, குற்ற உணர்ச்சியா இருக்குன்னு. அவளை வேற ஏதாவது கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஏதாவது பேசிட்டு வரேன்னு எனக்கு ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியாவே இருக்குன்னு. ஒரு பொண்ணை ஏமாத்திட்டோமோன்னு முடியலண்ணே. அண்ணே அப்பா கிட்ட நல்லா பேசிக்கிறதுண்ணே, நான் அவளை கொஞ்சம் சமாதானம் பண்ணி வேற கல்யாணத்துக்கு ஏதாவது சொல்லிட்டு வரேண்ணே. ஏய் பார்த்து இல்லண்ணே, நான் எப்படியாவது அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேண்ணே. அவன் இல்லைன்னா இப்படியே வாழ்ந்துருவா. ஏதோ நல்ல பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணட்டும். உன்னால முடியுமாடா? இந்த வார்த்தையை உன்னால சொல்ல முடியுமாடா? நான் மட்டும் நல்லா இருந்தா போதுமானே. நீ எங்கடா நல்லா இருக்க? அண்ணா எனக்கு அது குடும்பம் மாதிரி இருக்குண்ணே. நான் முத்து மாதிரி என் பிள்ளைகள் இருக்கானுங்க, அவளுக்கு யாருமே இல்லைண்ணே. நான் எப்படியாவது அவளை கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டு வரேண்ணே. நான் போறேண்ணே. ரோட்ல வச்சு பேசாத, இங்க கூப்பிட்டு வந்து போன கார்க்குள்ள வச்சு பேசு, வேற எங்கேயும் பேசிட்டு இருக்காத. நல்ல ஐடியா, நான் கார் இங்க தூக்கிட்டு வந்துடுறேன், அவளையும் இங்க கூப்பிட்டு வந்துடுறேன். இங்கதான் சேஃப்டி, வெளியில வச்சு பேசிட்டு இருக்காத. சரிங்கண்ணா. சரிடா, நான் உள்ள போயிட்டு வரேன். அண்ணா புள்ளே தாங்கண்ணா. புள்ள இருக்குடா அண்ணா, அவன் இல்லாம நான் இருந்து விட மாட்டேன். புள்ள எனக்கு வேணும்ண்ணே. நீ அந்த புள்ளிக்கிட்ட பேச போற, அதுக்கு என்னண்ணா என் புள்ள என்கிட்டே இருக்கட்டும், கொண்டாங்கண்ணே. நீ காதலிச்ச பொண்ணுகிட்ட பேச போறடா, அதுக்கு என்னண்ணே என் புள்ள என்கிட்ட இருந்ததா எனக்கு நிம்மதியா இருக்கும், கொண்டாங்கண்ணே. இவன் என்ன இவ்வளவு பாசம் வச்சிருக்கான்? சரி புள்ளே புடி. புள்ளையிலே அவன் என் கண்ணுக்குள்ள இருக்கானுங்கண்ணே, நான் பாத்துக்கிடுவேன். என் தங்க புள்ளை அப்பான்னு சொல்லுங்க. அப்பான்னு சொல்லுங்கடா. அப்பா அப்பா. தங்க புள்ளை இங்க பாரு, நீங்க முத என் அப்பான்னு தான் கூப்பிடணும். நீங்க முத பேசுற வார்த்தை அப்பா, இந்த அப்பாவை தான் கூப்பிடணும். கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ், உள்ளவா ப்ளீஸ். பாருங்க, என்னால முடியாது, இப்பலாம் பேசாதே, நான் போறேன் ப்ளீஸ். பாரு, நான் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க முடியாது, காருக்குள்ள வா, நான் உன்கிட்ட பேசணும் ப்ளீஸ். எதுக்காக உள்ளவா? நான் உள்ள போறேன், சீக்கிரம் வா. நேரம் இல்ல, சீக்கிரம் உள்ளவா. 5 நிமிஷம் உன்கிட்ட நான் பேசணும் ப்ளீஸ். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன், எனக்கு ஒரு குறை இல்ல, நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? இருக்கேன்னு சொல்றீங்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கேன். இதான் என் குழந்தைங்க, இவனுக்குதான் என் உலகம், இவனுங்களால நான் சந்தோஷமா இருக்கேன். அழகா கியூட்டா இருக்கானுங்க, அழகா இருக்கானுங்க, அழகா இருக்கானுங்க, நல்லா இருக்கானுங்க. அடுத்து என்ன பண்ண போற? என்ன பத்தி எனக்கு கவலைப்படுறேன். நான் இன்னும் 10 நாள்ல ஃபாரின் போயிருவேனாக்கோ. நான் ஃபாரின் போக முடியல, ஏன்னு தெரியல, ஏதோ பண்ணி வச்சுட்டா. நான் ஃபாரின் போக முடியாதா, எனக்கு பாஸ்போர்ட் தடை பண்ணி வச்சுட்டா. இதை இவகிட்ட நான் எப்படி சொல்ல? நான் இன்னும் 10 நாள்ல ஃபாரின் போயிருவேன். எப்போ ஃபாரின் போற? இன்னும் 10 நாள் தான், இன்னும் 10 நாள்ல போயிருவேன். கரெக்டா சொல்ல, எப்போ போற? நான் எப்போ போவேன்னு காத்துக்கிட்டு இருக்கேன் போலுக்கு. நான் போனதா உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? அப்படிலாம் இல்ல, சும்மா சொன்னேன். சரி, 5 நிமிஷம் ஆக போகுது, நான் கிளம்புறேன். சொல்லு, எப்போ ஃபாரினுக்கு போற?
நான் சீக்கிரம் போயிடுவேன், 10 நாள்ல போயிடுவேன். இல்ல, ஏர்போர்ட் வரைக்கும் அது உன் கூட வரணும். அப்புறமா நான் தனியா தானே போகணும், அதுக்கு நான் இங்கேருந்தே தனியா போய்க்கிடுவேன். உன் கூட வாழ்க்கையில கடைசி வரைக்கும் வர முடியாது. அட்லீஸ்ட் ஏர்போர்ட் வரைக்கும் அது வரணும். இல்ல, அதான் கடைசி வரைக்கும் வர முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சா, பிறகு எதுக்கு பாதி வரைக்கும் வந்துட்டு கஷ்டப்படுத்தணும். ப்ளீஸ், எப்போ போறேன்னு சொல்ல, ஏர்போர்ட் வரைக்கும் அது வரேன். இங்க பாருங்க, நான் நல்லா தான் இருக்கேன், நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நீங்க கட்டிக்க போற பொண்ணோட சந்தோஷமா இருங்க, உங்களுக்கு எதுவும் வேண்டாம். நீங்க உங்க லைஃப பார்த்துட்டு சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு ஃபேமிலி இருக்கு, பிள்ளைகள் இருக்குது. நீங்க எதுக்கு என்ன நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ப்ளீஸ், நான் எப்படியாவது ஏர்போர்ட்டுக்கு வரேன், சொல்ல ப்ளீஸ். நான் அதை போக போறதே இல்லையே. போகாத ஊருக்கு எந்த ஃப்ளைட்ல போக? எனக்கு தான் யாருமே இல்லை, ஆனா உங்களுக்கு எல்லாரும் இருக்கா. நீங்க சந்தோஷமா இருங்க, அது போதும் எனக்கு. உன்கிட்ட தான் கேட்க, ஏர்போர்ட் வரைக்கும் வரேன். ப்ளீஸ், எப்போ போறேன்னு சொல்லு. எதுக்கு அப்படி கேட்டுட்டே இருக்கேன்? நான் போய்க்கிடுவேன். சரி, 5 நிமிஷம் ஆயிட்டு நான் கிளம்புறேன். ப்ளீஸ் ப்ளீஸ். இல்ல, இங்க பாருங்க, இதுக்கு மேல இங்க இருந்தா நான் அழுதுருவேன். நானும் எவ்வளவு நேரம் தான் அழுகையை அடக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன். என்னால முடியல. உங்க முன்னாடி இப்ப நான் அழுதுட்டேன், அவ்வளவுதான். இங்க பாருங்க, 5 நிமிஷம் ஆயிட்டு நான் கிளம்புறேன். ப்ளீஸ் ப்ளீஸ். இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? எதுக்காக என்ன கூட்டே? அது வந்து சொல்லுங்க. எனக்கு இன்னும் 15 நாள்ல கல்யாணம். இல்ல, இதுக்கப்புறம் நான் இங்க இருந்தா நான் அழுதுருவேன். இங்க பாருங்க, நான் போறேன், எனக்கு நேரம் ஆயிட்டு. எனக்கு இன்னும் 15 நாள்ல கல்யாணம். அது ஏன் சொல்றாளே? நான் இருளுக்குள்ள போக போற காலம். என்ன சொன்னே? அது இங்க பாரு, உங்ககிட்ட உண்மையை சொல்லிருக்கேன். நான் சத்தியமா நான் நல்லா வாழ மாட்டேன், சந்தோஷமா இருக்க மாட்டேன். இங்க பாருங்க, அது ஆரம்பத்துல அப்படித்தான் இருக்கும், போக போக பழகிக்கும். அவ உங்க மனைவி, அதெல்லாம் சரியாயிரும். உன்னை ஒரு நொடிதான் பார்த்தேன், என் கண்கள்ல கண்ணீர். என்னால ஒரு ஆணை அழக்கூடாதுன்னு நினைச்சாலும் முடியல. அதே மாதிரி உன்னை பார்த்த உடனே அள்ளி அணைக்கணும் போல இருந்தது. நான் போறேன். நிஜமாதான், உன்னை பார்த்த உடனே ஓடி வந்து அள்ளி அணைச்சு அப்படியே நெஞ்சோட சாட்சி வச்சு உன்னை அணைச்சு முத்தங்கள் கொடுக்கணும் போல தோணுச்சுது. ஆனா நீ எனக்கு சொந்தம் இல்லைன்னு நான் என்ன நானே ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டேன். அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அவன் எனக்கு உரிமைப்பட்டவளாக போறா. ஆனா எனக்கு எந்த ஃபீலிங்கும் வர மாட்டேங்குது. சொல்ல போனா அவ பக்கத்துல வந்துருவாளோன்னு எனக்கு பயம்தான் வருது. என்ன இவ இப்படி சொல்லிட்டு இருக்கா? இவ இப்படி சொன்னா எப்படி அவ கூட வாழுவா? நான் போறேன். நாங்க இருக்க போய் தான் நீங்க இப்படி நினைக்கிறேன். நான் ஃபாரினுக்கு போயிருவேன். போ, எங்கனாலும் போ, சந்தோஷமா இரு. உன்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் நான் கேட்க போறேன். உனக்கு இங்க பாருங்க, எது வேணாலும் பேசுங்க, ஆனா தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காதே. உனக்குன்னு ஒரு துணை வேண்டாமா? ஒரு ஆண் துணை வேண்டாமா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரோட சந்தோஷமா இரு, குழந்தைங்க நிறைய பெத்துக்க. இங்க பாருங்க, நான் உங்க முன்னாடி அழக்கூடாதுன்னு தான் அழகையா அடக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன். நாக்கும் ஏய், இங்க பாருங்க, எப்படி இப்படி எல்லாம் உங்களால அந்த வாயால பேச முடியுது? நான் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனுக்கு பிள்ளை குட்டி பெத்து கொடுக்கணும்னு எப்படி உங்க வாயால சொல்ல முடியுது? என்னடி பொண்ணு சொல்ற? நீ சந்தோஷமா இருக்கணுமே, உனக்கு ஒரு துணை வேணுமே, மனசை கல்லாக்கிட்டு தான் சொன்னேன். இங்க பாருங்க, என்னை இதுக்கு மேல வேதனைப்படுத்தாதீங்க சொல்லிட்டேன். உங்களுக்கு பெரிய குடும்பம், உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குதே, அதனால நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டே. எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லையாக்கோ. என்னை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த கல்யாணம் புள்ள குட்டின்னு பேசுறேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அப்ப எத்தனை நாள் இப்படி இருப்ப? அதான் சொல்லிட்டேன்னு நீங்க என்ன முழுசா பாத்துட்டேன். நான் நீங்க எனக்கு பார்க்கும்போதே எனக்கு நீங்க புருஷன் ஆயிட்டேன். நான் அதையே நினைச்சு வாழ்ந்துட்டு போயிருவேன். என்ன தாலி கட்டி ஒன்னா ஒரே வீட்டுல வாழ்ந்ததா காதலா? என்ன உங்களை மனசை சுமந்துக்கிட்டு உங்களை புருஷனா நினைச்சுக்கிட்டு ஏதோ ஒரு மூலையில நீங்க நல்லா இருக்கணும், எங்க பொண்ணாட்டியோட சந்தோஷமா இருக்கணும் வேண்டிக்கிட்டு நான் ஏதோ ஒரு மூலையில சந்தோஷமா இருப்பேன். உங்க கூட நான் தன்னை வாழ்ந்துகிட்டு இருக்கலாம் தெரியுமா? அதை நான் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டா உங்க கூட வாழ முடியுமா? நீங்க என் கூட வாழட்டாலும் நான் யாருக்கும் சொந்தமாக இருக்கிற வரைக்கும் தான் நான் உங்க கூட கனவு கற்பனையாவது வாழ முடியும். இப்படி எனக்கு தண்டனை கொடுக்காதே. இங்க பாரு, ஆண்
உன்னை இல்லாம வாழ முடியாது. இந்த உலகத்துல வாழ முடியாது. அதுதான் உண்மை. என் புருஷ வீர வீர அவரா நெஞ்சில சுமந்துக்கிட்டு இருக்க. எனக்கு எந்த பயமும் இல்லையாங்கோ. ஏய், என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? நீங்க தொட்டு தாலி கட்டினாதான் நான் உங்க பொண்டாட்டி இல்ல. எப்போ நம்ம ரெண்டு பேரும் மனசை பரிமாறிக்கிட்டோமோ, எப்போ நீங்க என்ன முழுசா பார்த்தேலா, அப்பமே நான் உங்க மனைவி தானே. சொல்லுங்க. இப்ப கூட செத்த நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? உன்னை பார்த்தோன்னா அள்ளி அணைச்சு உன்னை என் மார்போட வச்சு உனக்கு முத்தங்கள் கொடுக்கணும் போல இருக்குன்னு சொன்னேலா இல்லையா? தோணுச்சு, கட்டாயமா தோணுச்சு. இதே நான் வேற அன்பரசியா அங்கே கண்ணியா இருக்கிற வரைக்கும் தானே உங்களால அப்படி நினைக்க முடியும். நான் இதே இன்னொருத்தனுக்கு சொந்தமாயிட்டா உங்களால அப்படி நினைச்சு பார்க்க முடியுமா? நான் உங்களுக்கு அப்படிலாம் துரோகம் பண்ணிக்கிட மாட்டேன். நீங்க என்ன எப்ப பார்த்தாலும் இப்ப நினைச்சு பார்த்தேலே, அப்படி நினைச்சு பார்க்கறதுக்கு நான் உங்களுக்கு எல்லா உரிமையும் கொடுத்துருக்கணும். நான் இப்படியே இருந்தாதான் உங்களுக்கு அந்த உரிமை கிடைக்கும். எனக்கு கல்யாணம் பண்ணிக்க. எனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு சும்மா இருங்க, இந்த கிளம்பு. சரி, நீங்க கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க. குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்கா? சேர மகாதேவன், சோழன் மகாதேவன். நல்ல தமிழ் பேர் வச்சிருக்கா. இப்படித்தான் வைக்கணும். எங்க அப்பா வச்சாரு. உங்க அப்பா ரொம்ப நல்லவரு. ஆமா, ரொம்ப நல்லவரு. சித்த அந்த குழந்தைய கையில தரையில. அது ஒண்ணுல கொஞ்சம் சொல்லிருக்கேன். அவன் இப்பதான் சுசு போனான், அதான் கையிலே வச்சிருக்க. ஐயோ, அதுக்கு என்ன? அதெல்லாம் ஒரு பாக்கியமாக்கும். கொண்டாங்க, நான் கிளீன் பண்ணி தரேன். இருக்கட்டும். ஐயோ கொண்டாங்க, உங்களுக்கு தெரியாதுல்ல, நான் கிளீன் பண்ணிக்கிறேன். கொண்டாங்க. எனக்கு இவன் தான் உலகம். எனக்கு 2 பேர் தான் என் சந்தோஷம். அழகா கியூட்டா இருக்கானுங்கல்ல? ஆமா. இருங்க, டெஸ்ட் பேப்பர் வச்சிருக்கீங்களா? இரு, காருக்குள்ள இருந்துச்சு, எடுத்து தரேன். எடுத்து தாங்க, நான் கிளீன் பண்ணி தரேன். உனக்கு கஷ்டமா இல்லையா? ஐயோ, குழந்தை தெய்வத்துக்கு சமமானது. தெய்வத்துக்கு பணிவிட செய்யறதாக்கும். என்ன இப்படி சொல்லிட்டே? தெய்வத்துக்கு பணிவிட செய்துக்கு எல்லாருக்கும் அனுகிரகம் கிடைக்காது. எனக்கு இன்னைக்கு உங்க மூலம் கிடைச்சிருக்கு. தேவமாக்க குழந்தைங்களா? ஆமா. இங்க பாருங்க, குழந்தை கையில வந்து நான் அழுக கூட சந்தோஷமா மாறிட்டேன். ஆமா. இரு, நான் டிஸ்பிளே பண்ணி தரேன். இந்தா. இருங்க, நீட்டா அவனை கிளீன் பண்ணி தரேன். சரி. முத இவனை கிளீன் பண்ணிட்டு அப்புறமா அவனை கிளீன் பண்ணிக்கலாம். நான் வேற ட்ரெஸ் எதுவும் எடுத்துட்டு வரல. இவனுக்கு ட்ரெஸ் போட்டாலே பிடிக்காது. சரி, பரவாயில்ல. அவன் முடிக்க பாரு. நாங்க இவனை பிடிங்க, அவனை தாங்க. தங்கப்புலா கிளீன் ஆயிட்ட போலுக்கு. ஏய், கைய வச்சுப்பிட்டு இருக்க கைய. என் தங்கப்புல பாரு, எப்படி பார்க்காம பாரு. என்ன சந்தோஷமா இருக்கா? குழந்தைங்க தான் அவருக்கு உலகம். இந்த குழந்தை யாருக்கும் கொடுக்காதீங்க, நீங்களே வச்சுக்கோங்க. அப்படித்தான் எங்க அண்ணன் கிட்ட வாங்கிட்டேன். எங்க அண்ணனே வச்சுக்கோ சொல்லிட்டான். எங்க அண்ணன் வாக்கு கொடுத்தா கொடுத்ததுதான். இந்த குழந்தை எனக்கு தான். நல்லா இருக்கு, வச்சுக்கோங்க. எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். எவ்வளவு சமத்த உட்கார்ந்துருக்கான் பாத்தேலா? ஆமா. நான் ஒண்ணு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டேல. என்ன? நீங்க பேசாம இந்த குழந்தைங்களே வளர்த்துக்கோங்க. நீ சொன்னாலும் சொல்லட்டலாம் தான் பண்ண போறேன். நான் அந்த பொண்ணு கூட சேர்ந்து குடும்பம் நடத்திடுவானு எனக்கு தெரியல. அப்படி சொல்லாதீங்க. இல்லடி, இப்போ ஒரு செகண்ட் தான் ஆச்சுது. இந்த குழந்தைங்களுக்கு இப்படி இருக்குன்னு சொன்ன உடனே ஒரு பொண்ணுனாலே தாய் தான். அந்த தாய்மை குணம் உனக்குள்ள வெளிப்பட்டுச்சது. இவ்வளவு கொஞ்சம் ஒரு கண்ணி பொண்ணு. ஆனா ஒரு குழந்தை எப்படின்னு எந்த அருவறுப்பும் போடல, எந்த அசிங்கமும் போடல. நீ பாட்டுக்கு கிளீன் பண்ண. நான் உன் கையில கூட அந்த அசிங்கம் இன்னும் போகல. ஆனா அதெல்லாம் நீ பொருட்படுத்தவே இல்லை. இது குழந்தைங்க. குழந்தை இது தாய் தான் அந்த வார்த்தை சொல்ல முடியும். ஒரு பொண்ணுக்குள்ள தாய்மை குணம் இருக்கணும். அவதான் பொண்ணு. நான் இந்த குழந்தைங்களெல்லாம் கையில வச்சுட்டு இருக்கும்போது அவன் முகத்தை பார்க்கணுமே, அப்படி பேய் மாதிரி தெரியுது. என்கிட்டே சொல்றா, ஒரு குழந்தை போதுமா, ஒரு குழந்தை மட்டும் தான் வளர்க்கணுமா. சத்தியமா இந்த குழந்தைங்களை என்ன வளர்க்க விட மாட்டா. ஐயோ, நான் இவரை என்னமோ நினைச்சேன். இங்க பாருங்க, அதெல்லாம் சரியாயிரும். நீங்க எதை நினைச்சா ஃபீல் பண்ணிட்டு இருக்காதே. என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. ஒன்னும் வருத்தப்படாதீங்க. சரி, நீ இப்ப எங்க இருக்க? நான் ஏர்போர்ட்டுக்கே போறேன்னு சொல்ல. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இல்ல, இப்படி வெளிநாட்டுக்கு போனா சம்பளம் எல்லாம் வரதுக்கு 1 மாசம் ஆகும்ல. காசு பணம் தரேன்னு சொல்லலாம். தப்பா நினைக்காதே. இங்க பாருங்க, காசு பணத்தை சொல்லி என்ன அசிங்கப்படுத்திடாதே. அப்படி இல்ல, கொஞ்சமாச்சும் வேணும்ல உன் கையில. அப்படி நான் உங்க கையால வாங்கினா எனக்கு அது அசிங்கம். இங்க பாருங்க, நீங்க நல்லா இருங்க. என்னை பத்தி எந்த கவலைப்பட வேண்டாம். நான் தனியா வாழ்ந்து பழகிட்டேன். எனக்கு வாழ தெரியும், வாழ பழகிக்கிட்டேன். கஷ்டமா இல்ல? அதை நான் அப்படி கேட்டுட்டேன். கஷ்டமா இல்லையா? கஷ்டமா தான் இருக்கு. சரி,
நேரம் ஆயிட்டு. இந்தாங்க, குழந்தைய பத்திரமா வச்சுக்கோங்க. நான் போயிட்டு வரேன். சரி, கையை தொடச்சுக்க. பரவாயில்ல, நான் தொடச்சுக்கிறேன். நான் கிளம்புறேன். நீ சந்தோஷமா இருப்பல்ல? நீங்க சந்தோஷமா இருந்தா நான் இங்க சந்தோஷமா இருக்கேன்னு அர்த்தம். நீங்க அழுதா நானும் அழுதுகிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஏன்னா நீங்க இங்க இருக்கீங்க. அப்படின்னா நான் சந்தோஷமா இருப்பேன். இந்த குழந்தைங்க என் கூட இருந்தா நான் சந்தோஷமா இருக்கேன்னு அர்த்தம். சரி. இங்க பாரு, உங்க அப்பாவை நல்லா பாத்துக்கணும். உங்க அப்பா சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க அவர் கூட இருக்கணும். உங்க அப்பாவை சந்தோஷமா பாத்துக்கோங்க. அப்பதான் நானும் சந்தோஷமா இருக்க முடியும். சரி, இந்தாங்க பிடிங்க. கிட்ட கொண்டுதா? இல்ல, நான் கிளம்புறேன். ஒரே வாட்டி கிட்ட வந்துட்டு போ. என்ன பாரு. வேண்டாம். என்ன பாரு. பார்த்தா நான் விழுந்துறேன். குழந்தை கொண்டா சீட்ல தூங்க வைக்கணும். நான் இறங்குறேன். குழந்தை கொண்டா. இங்க பாருங்க, இப்படி பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் கிளம்புறேன். இந்த அலெக்ஸ் முதையும் கடைசிமா தொட்ட பொண்ணு நீயாவே இருந்துட்டு போட்டோம். என்ன என்ன உழைட்டு இருக்கீங்க? நான் இதுக்கப்புறம் எந்த பொண்ணையும் தொட மாட்டேன். நான் முதலையும் கடைசியும் தொட்ட பொண்ணு நீயாவே இருந்துட்டு போட்டோம். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் உன்னை தொட்டுக்கிறேன். அலெக்ஸ், வெளியில வா. பரவாயில்ல, நான் பேசிக்கிறேன். உங்க அப்பா? அதுக்கு என்ன, என் அப்பா தானே. நான் பேசிக்கிறேன். அவர் என் அப்பா தான், எதிரி இல்ல. அவர் என் அப்பா. அலெக்ஸ், வெளியில வா. வரேப்பா, வரேன். சரி, வா. உங்களுக்கு பயமா இல்லையா? ஆசையா இருக்கு. என்னன்னு கொடுத்துருக்கலாமான்னு. நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன். வா. இங்க பாருங்க பெரியவாளே, நான் உங்க முன்னாடி பேசுறது தப்பா நினைச்சுக்காதீங்க. அவன் மேல எந்த தப்பும் இல்ல. கேட்டுச்சாடா? இல்லப்பா, நான் தான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னேன். ஏதாவது தண்டனை கொடுக்கறதா எனக்கு கொடுங்க. இல்லப்பா, நான் தான் அவளை பார்த்தோன்னு எமோஷனல் ஆயிட்டேன். அவகிட்ட கடைசியா பேசணும்னு எனக்கு தோணுச்சு. அவ வாழ்க்கைக்கு ஏதாவது பண்ணலாம் நினைச்சேன். அவளை சந்தோஷமா இருக்க சொல்லலாம் நினைச்சேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், குழந்தை குட்டியோட இருக்க சொல்லலான்னு பேசலாமே அப்படின்னு நினைச்சுதான் நான் அவளை காருக்கு கூட்டிட்டு போனேப்பா. ஊமைய தேடி இருக்கான். காருக்குள்ள பேசுனியா? அது வந்துப்பா பேச மட்டும்தான்ப்பா செய்யலான்னு போனேன். குழந்தை திடீர்னு சுசு போயிட்டா. ஆனா அவ எந்த அருவருப்பும் படவே இல்லப்பா. தான் புள்ள மாதிரி என் குழந்தை சுத்தப்படுத்தி குழந்தைய என்கிட்ட கொடுத்தா. அந்த நேரத்துல மறுபடியும் அவன் குழந்தை நான் பார்த்தேன். இதை ஏன் சொல்றேன்னா, எனக்குன்னு பார்த்திருக்கீங்களா அந்த பொண்ணு? நான் இந்த குழந்தைய என் கையில வச்சிருக்கும் போதெல்லாம் என்ன ஒரு மாதிரி பேசுவாப்பா. அவளுக்கு குழந்தைங்களே பிடிக்கல. ஆனா எனக்கு குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல, பிடிக்குதோ பிடிக்கலையோ, இது குழந்தை. ஆனா அது ஒரு தாய்மை குணம் இருக்கணும். அதை இவகிட்ட உடனே வெளிப்பட்டுச்சு. அதை என்ன அறியாம மறுபடியும் நான் அவளை அணைச்சேன். என்னால எனக்குள்ள இருக்க பாசத்தை அடக்க முடியல. அந்த பாசத்தை நான் வெளிப்படுத்தினேன். நான் அவன் மேல எவ்வளவு அன்பா இருக்குங்கிறத நான் அவகிட்ட வெளிப்படுத்தினேன். ஓ, கேட்டுச்சாடா? கிளம்பு. சரிங்கப்பா. அண்ணே உள்ள மெடிக்கலுக்குள்ள போயிருக்கான். அவளா வந்து 10 நிமிஷம் ஆகுது. அவனை அரெஸ்ட் பண்ணிட்டோம். நீ வா. அப்பா சாரிப்பா, அண்ணன் மேல எந்த தப்பு இல்லப்பா. அவர் போக வேண்டாம் சொன்னாரு. நான் தான் கடைசியா பேசிக்கிறதுன்னு சொல்லி வலுக்கட்டாயமா சொன்னேப்பா. அவர் மேல எந்த தப்புமே இல்ல. அத காட்டுக்குள்ள போய் பாத்துக்கலாம். கிளம்பு. சாரிப்பா, நான் இப்படி பண்ணிருக்க கூடாதுதான். ஆனா சில பெண்களை பார்க்கும் போது மட்டும்தான் உண்மையிலே காதல் வருது. சில பெண்களை பார்த்தா மட்டும்தான் ஒரு தாய்மை குணம் வருது. சில பெண்களை பார்த்தா மட்டும்தான் அவங்கள நேசிக்கணும்னு தோணுது. சில பேரை பார்த்தா பிடிக்க கூட மாட்டேங்குது.
கிளம்புன்னு சொன்னேன். உங்களை கஷ்டப்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிருங்கப்பா. இதுக்கு மேல எந்த தப்பும் நடக்காது. உண்மையை சொல்றேன், இதுக்கு மேல எந்த தப்பும் நடக்காது. இதுக்கு முன்னாடி பெல் தடி வாங்கினிய, அப்போ கூட இனிமேல் எந்த தப்பு பண்ண மாட்டேன்னு சொன்ன. ஆமா, தப்பு பண்ண மாட்டேன்னு தான் சொன்னேன். நான் பாசம் கட்ட மாட்டேன்னு சொல்லலையே. ஓ, இப்ப நீ பாசம் கட்டியிருக்க. ஆமா, எனக்குள்ள எவ்வளவு பாசம் இருந்ததுன்னு காட்டினேன். ஏன்னா இந்த குழந்தைய அவன் நேசிச்சா. ஓ சாரி, கிளம்பு. சரிங்கப்பா. ஏமா கிளம்புமா. அப்பா, அவளை அவமானப்படுத்திடாதீங்க. சாரி மாமா, அவளை எதுவும் சொல்லாதீங்க. எந்த தப்பும் அவன் மேல இல்ல. நான் அவளை இப்போ போ சொல்லிடுறேன். அவ கிளம்பிடுவா. ஏமா கிளம்புமா. அப்பா ப்ளீஸ்ப்பா, அப்பா அவளை எதுவும் சொல்லாதீங்கப்பா. ஏமா கிளம்புமா. சாரி, மறுபடியும் உனக்கு என்னாலதான் அவமானம். சரி, நீ பார்த்து கிளம்பு. குழந்தை கொண்டா. ஏமா கிளம்புமா. சரி, நீ கிளம்பு. குழந்தை கொண்டா. ஏமா கிளம்புமா, நேராவது. மாமா கிளம்பி மாமா இருக்கா. ஏன் மாமா அசிங்கப்படுத்துறீங்க? நீ கிளம்ப சொல்றா, நேராவது. அப்பா, அவ எது சொன்னாலும் சரியாதான் இருக்கும். இந்தாங்க கொல்லை பிடிங்க, நான் கிளம்புறேன். சீக்கிரம், பின்னாடிதான் கார் இருக்கு, யாரு? அப்பா, நீ பண்ண தப்புக்கு இங்க விசாரணை பண்ண முடியாதுல்ல. கோர்ட்டுக்குள்ள போய் விசாரணை பண்ண முடியும். உன்ன மாதிரி நடு வீதி நீல விளக்கம் கொடுக்க முடியாது. கோர்ட்டுக்குள்ள வா, அங்க வச்சு பேசிக்கலாம். அப்பா, நான் ஏதாவது சொல்லிட்டப்பா. அப்பா, இது வீதி, புரியுதா? கோர்ட்டுக்குள்ள கூட்டிட்டு வா, அங்க வச்சு விசாரணை வச்சுக்கலாம். அப்பா, அப்பா நான் தானப்பா. அப்பா சாரிப்பா. வேண்டாப்பா, அவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தாருங்க. உன் புள்ள அளவே செஞ்சுட்டான். இவன் வர சொல்றா. இவன் தெரிவிட்டு வர மாட்டான். டேய், வண்டியில யாரு? ஏமா வண்டியில யாருமா? ஐயோ, இங்க பாருங்க, நான் தப்பு பண்ணேன், அவளை விட்டுருங்க. வண்டியில யார சொன்னேன்? அப்பா, அவன் மேல எந்த தப்பும் இல்லப்பா. நான் தான் உங்ககிட்ட. வண்டியில யாரு? என்னடா அத்தை சிக்கிட்டான் உங்களுக்கு. இவனோட சேர்த்து எனக்குள்ள பெண்ணு கலரும். இப்ப என்ன பண்ண? மாமா ஒண்ணு இல்லவா, நான் பாத்துக்கிறேன். ஏண்டா இப்படி பிசுக்குவ? என்னன்னு? சரி, வீதி விட்டது போல இருக்கட்டும். மகாதேவன், அந்த பொண்ணை வர சொல்லிட்டேன். சீக்கிரம்